சாலினி என்ன என்னாலன்னு அடி அடிச்சு போட்டா என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டாமலா இருப்பா. சரி என்ன செய்ய, எல்லாம் என் நேரம். இன்னைக்கு என் நேரம் சரியில்லை. ஆனா எங்க அம்மா வீட்ல இருந்து கிளம்பும் போது மட்டும் நமக்கு நேரம் நல்லாதான் இருந்துச்சு. அதனால தானே மைனிகாரியோட துணிமணி எல்லாத்தையும் பீரோவோட டெம்போல வச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். இனி எங்கேயாவது வெளியே போனா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுவேன். அந்த சாலினி இருக்கல்ல, சாலினி, அவன் என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு கிடக்கா. இந்த மனுஷன் பாத்துக்கிட்டே எல்லாம் நின்னாரு. இன்னைக்கு வரட்டும், இந்த மனுஷனுக்கு சாப்பாட்டுல பியாதி மாத்திரையை கலந்து கொடுத்து விடுதேன். என்ன யாருன்னு நினைச்சாரு? இது என்ன சவுண்டு? வீட்டு வாசல்ல இருந்து கேக்கு. இந்த மனுஷன் குரல் மாதிரிலாம் இருக்கு. போய் பாப்போம். மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா கண்ணே கண்ணே. சூப்பர், ரெண்டு பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க. என்ன நடக்குது இங்க? ஆபீஸ்ல வச்சு பாட்டு பாடிட்டு கிடந்தவன்னு பார்த்தா இப்ப நம்ம வீட்டு வாசல்ல நின்னு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காவோ. இந்த தொப்பி தலையனுக்கு எவ்வளவு திமிரு. ரமேஷ், சாலு, நம்ம ஆபீஸ் ஃபங்க்ஷன்ல உங்க ரெண்டு பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது. வேணும்னா பாருங்களே. ஆமா, அது தெரிஞ்ச விஷயம் தானே. எங்களுக்கு தான் எப்படியும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆபீஸ்ல எங்கள மாதிரி கியூட்டான ஜோடி யார் இருக்கா? ஆமா, யார் இருக்கா? நாங்க தான் கியூட்டான ஜோடி. ஆமால, ஜோடியா ஜோடி. எனக்கு வர கோவத்துக்கு எடி அதாடி ரமேஷ்க்கு பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி மாறிட்டாளா? பாரியலால அடி அடின்னு போட்டு வெளுத்துல எடுக்கா. எடி எடி, இப்படி தெருல போட்டு என்ன இப்படி வாரியலால அடிக்காதடி. தெருல கடந்து நீ ஆட்டம் மட்டும் போடுவ, நான் வாரியலால உன்னை அடிக்க கூடாதா? எடி எடி, சொன்னா கேளுடி. என் கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கப்பட்ட ரெண்டு பேர் நிக்காவட்டி. அவங்க எய்தாப்புல இப்படி நான் அடி வாங்கினா எனக்கு அசிங்கமாலாட்டி இருக்கும். சொன்னா கேளுடி. அவள முன்னாடிதான் உன்னை போட்டு இப்படி அடி அடின்னு அடிச்சு துவைக்கணும். எம்மா, சொன்னா கேட்க மாட்டக்கால. இப்படி தெருல கடந்து வாரியலால என்ன அடிச்சு என்ன அசிங்கப்படுத்துதால. நாளைக்கு ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ்ல பூரா என் பேச்சாதானே இருக்கும். அப்படியே திரும்பி நம்ம ரெண்டு பேரையும் வாரியலால அடிச்சிருவாங்களோ. நம்ம போயிரோம் அங்க இருந்து. ஆமா, நாம இப்பவே இங்க இருந்து கிளம்புறதா சரி. இல்லன்னா நம்மளையும் வெளுத்து எடுத்துட்டு வந்த பொம்பளை. வா நம்ம கிளம்புவோம். ரமேஷ், வா, உயிரை நீயே காப்பாத்திக்க. நாங்க போயிட்டு வரோம். தெருல கடந்து இவ்வளவு கூட சேர்ந்து ஆட்டமா போடுற ஆட்டம். எடி எடி, இனி அடிக்காதட்டி அடிக்காதட்டி, என்னால தாங்க முடியாது. இப்படி எல்லாம் வாரியலால இந்த மனுஷனை போட்டு அடி அடின்னு அடிச்சு துவைக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா சாலினி வேற நிக்கால. ஆபீஸ்ல வச்சு இவகிட்ட வாங்கின அடியே எனக்கு போதும். இப்ப நம்ம ஏதாவது போய் கேட்க போனா நம்மளையும் திருப்பி அடிச்சு துவைச்சு போட்டுருவா. நாம இவங்களை எல்லாம் அடிச்சு விரட்டுற மாதிரி கற்பனை தான் பண்ண முடியுது. ஓகே அனிதா, டைம் ஆயிடுச்சுல, நம்ம கிளம்புவோமா? இனி நம்ம நாளைக்கு ஆபீஸ்ல வச்சு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளம்பலாம். ஓகே ரமேஷ், பை பை. நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே ஷாலுமா, பை பை. பை பை, see you tomorrow. ரமேஷ் அண்ணா, பை. பை அனிதா. ஏய் ஷாலு, உண்மையிலேயே உங்க டான்ஸ் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அந்த வண்டி ஓட்டுற ரெட்டை கொடி பிள்ளை மட்டும் ரமேஷ் அண்ணேன்னு சொல்லிட்டு போகுது. ஆனா அந்த சாலினி சட்டினி பாய் ரமேஷ்னு தான் சொல்லிட்டு போறா. இவ எனக்கு இங்க வந்து நிக்கா. ஷாலினியையும் அனிதாவையும் பாத்திருப்பாளோ? மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் அப்படியே தைரியமா இருந்த மாதிரி காட்டிக்கிட வேண்டியதான். என்ன இங்க வந்து நிக்க? அது இல்ல, அவங்க ரெண்டு பேரையும் வழி அனுப்பி வைக்கணும்ல, அதான் டாடா சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். டாடா சொல்லதுக்கு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. போ வீட்டுக்குள்ள. மவன, உனக்கு இன்னைக்கு பியாதி மாத்திர கன்ஃபார்மா கலக்கிற வேண்டியதான். அதுக்கு அவசியமே இல்ல, நான் கடையிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன். நாம மனசுல நினைச்சது இந்த மனுஷனுக்கு எப்படி தெரிஞ்சது? I am your husband. I know about you all. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் டி. அதுக்கு என்ன? இப்ப பேதி மாத்திரை போட்டு கலந்து வச்சிருக்க சாப்பாட்டை
ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு காலையிலேயே உனக்கு தந்துருவோம் பாருல. ஆட்டமா போடுறதா ஆட்டம். யாத்தாடி எப்படியெல்லாம் தைரியமா இருக்க மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்கு இவகிட்ட. ஆபீஸ்லயே சாலினி போட்டு இவளை அடி அடின்னு அடிச்சு துவைச்சிட்டா. இவகிட்ட கொஞ்சம் நாம உசாரதான் இருக்கணும். மர்மவள கண்ணை மூடிக்கிட்டே தான் வரணும் சரியா? ஓட்டக்கண்ணு போட்டுலாம் பார்க்க கூடாது. நான் எப்ப கண்ணை திறந்து பாருன்னு சொல்லுதனோ அப்பதான் நீ கண்ணை திறந்து பார்க்கணும். சரிங்க தே, இது என்னன்னு சொல்லுங்களா? ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்க. அத உன்னை கூட்டிட்டு போயிட்டே இருக்கம்ல வா. மர்மவள அப்படியே தான் மெதுவா நடந்து போ. இது என்ன விஷயம்னு சொல்லுங்க தே. நான் வேற கண்ணை மூடிக்கிட்டே வரேன், அப்புறம் கீழே விழுந்துற போறேன். மர்மவள உன்னை கீழே உள்ள விட்டுருவேனா? அப்படிதான் மெதுவா வா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானும் கூட தான வந்துகிட்டு இருக்கேன். இது என்ன விஷயம்னு சொல்லுங்களா தே. மர்மவள அத ஏதோ ஒன்னு சொல்லு அவள. அது சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸா? இது சர்ப்ரைஸ். அதுதான் நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்க போறேன். என்னதே சொல்லுதியா? எனக்கு சர்ப்ரைஸா? ஆமா மர்மவள. சரி இப்போ அப்படியே கண்ணை திறந்து பாரு பாப்போம். எத்தே மர்மவள உனக்கு இந்த பீரோ பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குதே. என்ன அழகா இருக்கு பீரோ. மர்மவள கண்ணாடிலாம் வச்சிருக்கு பாரு. உனக்கு பிடிச்ச மாதிரியான பீரோ தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்பதே வாங்கிட்டு வந்தீங்க? மர்மவள ஏற்கனவே வாங்கல பீரோ உடைஞ்சு கிடந்துச்சு. அதை எப்படியே என் மவ கிட்ட ஆக்கர்ல தள்ளிட்டோம்ல. நான் ஏற்கனவே உனக்கு ஒரு புது பீரோ வாங்கி தரணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன் மத்துக்க. கடையில ஆர்டர் கொடுத்தனா இன்னைக்கு காலையிலேயே கொண்டு வந்துட்டாங்க. மர்மவள உனக்கு இந்த பீரோ டிசைன்லாம் பிடிச்சிருக்குல? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னதே சொல்லுதியா? இன்னொரு சர்ப்ரைஸா? ஆமா. டான்டடாய். இது என்னதே கட்ட பைய கையில வச்சிருக்கியே? இந்த மர்மவள இதையும் வாங்கிக்க. இதுவும் உனக்கு தான். என்னதே சொல்லுதியா? ஆமா மர்மவள இந்த கட்ட பைய பிரிச்சு பாரு. உனக்கு பிடிச்ச துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எது என்ன மர்மவள சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி அழுதுகிட்டு இருக்க? எது நீங்க என்னோட மாமியாரா இருந்தாலும் அப்படியே பாசத்துல எங்க அம்மாவையே மிஞ்சிட்டியல. அழாத மர்மவள இதுக்கா இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ என்ன அம்மா மாதிரி நல்லபடியா பாத்துக்கிட்டதா? அப்போ நானும் என் மவ மாதிரி தானே உன்னை பாத்துக்கிடணும். இவ்வளவு நாளா என் மவ கூட சேர்ந்துகிட்டு நானும் உனக்கு நிறைய குடும்ப பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா உன் அருமையை நான் இப்பதானே மர்மவளா புரிஞ்சுக்கிட்டேன். அழாத மர்மவள நீ அழறத பார்த்தாலே எனக்கு சங்கடமா இருக்கு. நல்ல சிரிச்ச முகத்தோட இப்பவும் சந்தோஷமா இருக்கணும் மர்மவள. என்ன நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டதை நினைச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே. மர்மவள இப்படிதான் சிரிச்ச முகமா இருக்கணும் சரியா? சரிங்க தே. சரிப்பா இதே சந்தோஷத்தோட நான் ஒரு 2-3 Dress வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்துக்கா உனக்காக. அதையெல்லாம் போட்டுட்டு வா, நல்லா இருக்கான்னு பாப்போம். சரிங்க தே. என் மாமியார் என்கிட்ட இவ்வளவு பாசமா இருக்காவல, கடவுளே நம்பவே முடியலையே. சரி போய் புது Dress எல்லாம் போட்டுட்டு வருவோம். எது இந்த Dress நல்லா இருக்கா? அடடி என் மருமக அப்படியே ஹீரோயின் மாதிரில இருக்கா. நல்லா இருக்கா தே? ரொம்ப நல்லா இருக்கு மருமகள. எது இந்த Dress நல்லா இருக்கா? அம்மா அழகு தேவதை மாதிரில இருக்கா என் மருமவ. ரொம்ப நல்லா இருக்கு மருமகள. ரொம்ப சூப்பரா இருக்கு மருமகள இந்த Dress. அம்மா அளவெல்லாம் உனக்கு கரெக்ட்டா இருக்குல? ஆமா தே, அளவெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு. ஆமா அதத்தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் பாத்துடுங்க. துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஆனா ஏன் அளவு கரெக்டா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா தே? அதுவா அது கடையில போய் எல்லா துணியும் நான் தான் வாங்குனேன். அது தெரியும் தே, நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்க. அளவு எப்படி பார்த்து வாங்கிட்டு வந்தீங்க? மருமகள சொல்லுதேன்னு கோவப்படாத. சொல்லுங்க தே, இவ்வளவு பாசமா எனக்கு புது பீரோ புது Dress எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிய, நான் எப்படி உங்க மேல கோவப்படுவேன்? அது வந்து மருமகள இந்த துணி கடையில போய் துணியெல்லாம் எடுக்க போனேனா அப்ப அந்த கடை வாசல்ல ஒரு பொம்மையை நிப்பாட்டி விட்டு பத்துக்க. அந்த பொம்மை அப்படியே வா வளர்த்தி இருந்து பத்துக்க. அந்த பொம்மை அளவ சொல்லிதான் உனக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்த மருமகள. எதே பரவாயில்ல, நீங்களும் நல்ல கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டிய. மருமகள நான் உன்னை கிண்டல்லாம் ஒண்ணு பண்ணல, உண்மையை தானே சொன்னேன். மருமகள சுடிதார் கூட 2 சாரி இருந்து பத்துக்க. அதையும் உடுத்திட்டு வாயே பாப்போம். சரிங்க தே. இந்த சேலை கல்யாண வீட்டுக்குலாம் உடுத்திட்டு போலாம் போலுக்க, என்ன அழகா இருக்கு. மருமகள கடையில நானே அப்படி சொல்லிதான் கேட்டேன் பத்துக்க. நல்லா இருக்குல உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்குதே, உங்க செலக்ஷன் எல்லாமே சூப்பர். ஆமா மருமகள நீயும் ஏன் செலக்ஷன் தானே? ஆமா ஆமா, அப்ப உங்க செலக்ஷன் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். மருமகள இந்த சேலையும் உனக்கு நல்ல எடுப்பா அழகா இருக்கு பத்துக்க. எனக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குதே. ஏக்கா சின்ன பொண்ணு சரியான ஆளு. அங்க பாருங்க புது சேலைலாம் உடுத்திக்கிட்டு நிக்கியா. அப்ப சின்ன பொண்ணுக்கு கீதை நம்ம எல்லாரும் எதுக்கு கூப்பிட்டான்னு தெரிஞ்சிருக்குமோ? ஆமாக்கா தெரிஞ்சிருக்குமா இருக்கும். அதனாலதான் சேலையெல்லாம் உடுத்தி ரெடியாகி நிக்கியா. நமக்கு என்ன விஷயம் எதுக்கு அவ கூப்பிட்டானே ஒண்ணும் தெரியல. அதனாலதான் துணியை கூட மாத்தாம இப்படி பழைய துணியோட வந்து நிக்கியா. அப்ப நாமளும் சின்ன பொண்ணு கிட்ட முதல்ல கேட்டிருக்கணுமோ? கேட்டிருந்தா நம்மளும் புது சேலையெல்லாம் உடுத்திட்டு வந்திருக்கலாமே. ஆனாலும் சின்ன பொண்ணு நம்ம கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னாலா பத்தியாலாக்கா? சின்ன பொண்ணு வாங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு ஆனாலும் எங்ககிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லாம இருந்துட்ட பத்தியா? ஏக்கா உங்ககிட்ட சொல்லாம இருப்பனாக்கா? ஆமா சொல்லாம தான் இருந்திருக்க. அதனாலதான் நீ புது சேலை கட்டிக்கிட்டு நிக்க, நாங்க பழைய துணியோட வந்து நிக்கோம். எங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருந்தேனா நாங்களும் புது சேலை எல்லாம் உடுத்திட்டு வந்திருப்போம்ல சின்ன பொண்ணு. என்னக்கா சொல்லுதிய?
இல்லையே, எங்க மாமியாரே எனக்கு இப்பதான் சர்ப்ரைஸ்னு இந்த சேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன மேலாம பேசிட்டு இருக்கிய? என்னது சர்ப்ரைஸா? கமலாக்கா, அது சர்ப்ரைஸ் இல்ல, சர்ப்ரைஸ். ஆமா, இங்கிலீஷ் உனக்கு மட்டும் தான் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏக்கா, எங்க மாமியாரு எனக்காக புது Dress, புது பீரோலாம் வாங்கி தந்திருக்காவக்கா. அப்படியா? பரவாயில்லையே. நேற்றுக்கு என் சம்பந்தக்காரிட்ட பழைய துணிமணி பழைய பீரோலாம் கொடுத்து அனுப்பிட்டாவுல எங்க மாமியாரு. அதனால எனக்காக புது பீரோ புது Dress எல்லாம் வாங்கி தந்திருக்காவக்கா. சின்ன பொண்ணு, மாமியார் கொடுத்த gift கலக்குறப்போ. ஏக்கா, எங்க மாமியாரே எனக்கு இப்பதான்க்கா சர்ப்ரைஸா இது எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நான் எப்படிக்கா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேன்? சாரி சுடிதார்லாம் இனிமேல் தான்க்கா உங்க வீட்டுக்கு வந்து காட்டலாம்னு இருந்தேன். சின்ன பொண்ணு, உங்க மாமியார் உனக்கு gift-ஆ வாங்கி கொடுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்க என்ன நினைச்சோம்னா, கீதா நம்ம எல்லாரையும் அவ வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காள்ல. ஆனா என்ன விஷயம்னு அவ நம்ம கிட்ட சொல்லல. ஒருவேளை சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். அதனாலதான் புது சேலையெல்லாம் கட்டி ரெடியாகி நிக்கான்னு நினைச்சிட்டோம் பாத்துக்க. ஏக்கா, கீதாக்கா எதுக்கு கூப்பிட்டாவன்னு எனக்கும் தெரியாதுக்கா. எம்மடி மறக்கதா, உங்களையுமா கீதா கூப்பிட்டுருக்கா? ஆமா பரிமளா பாட்டி, என்னையும் எங்க மாமியாரையும் வந்து காலையிலேயே கூட்டிட்டு போனா பாத்துக்கங்க. என்னையும்ல அவ வர சொல்லிருக்கா வீட்டுக்கு. அப்படியா? அப்ப எல்லாரையும்ல கூப்பிட்டுருக்கா? எல்லாரையும் கீதா என்னத்துக்கு வீட்டுக்கு வர சொன்னா? என்னன்னே தெரியலக்கா. நான் அந்த கிட்ட கேட்டு பார்த்தேன், சொல்லவே மாட்டேன்ட்டாவோ. எல்லாருமா வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் முன்னாடி வச்சுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாவோக்கா. என்ன விஷயம்னு ஒண்ணும் புரியல. ஆனா அவளையும் நம்ப முடியாது. சரி போவோம், என்ன விஷயம்னு போய் கேட்டுட்டு வருவோம். இது கீதாக்கா வீட்டுக்கு கிளம்புவோமா? சரி மருமோள, எல்லாரும் ஒரு காப்பியை குடிச்சிட்டு போவோமே. சரிங்க தே. ஏக்கா, 2 பேரும் உட்காருங்க, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன் வேண்டாம் சின்ன பொண்ணு, வீட்டுல இப்பதான் சாப்பிட்டுட்டு வரோம். ஏக்கா, எங்க மாமியார் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காவோ. உங்க எல்லாரும் நான் ஒரு கப் காபி கூட போட்டு தர மாட்டேனா? உட்காருங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, போய் நல்லா ஸ்ட்ராங்கா காபி போட்டு எடுத்துட்டு வா. ஸ்ட்ராங்கா தானே? ஒரு 2 ஸ்பூன் ஃபெவிகால ஊத்தி கலக்கி எடுத்துட்டு வரேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏக்கா, 2 பேரும் உட்காருங்க, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன் வேண்டாம் சின்ன பொண்ணு, வீட்டுல இப்பதான் சாப்பிட்டுட்டு வரோம். ஏக்கா, எங்க மாமியார் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காவோ. உங்க எல்லாரும் நான் ஒரு கப் காபி கூட போட்டு தர மாட்டேனா? உட்காருங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, போய் நல்லா ஸ்ட்ராங்கா காபி போட்டு எடுத்துட்டு வா. ஸ்ட்ராங்கா தானே? ஒரு 2 ஸ்பூன் ஃபெவிகால ஊத்தி கலக்கி எடுத்துட்டு வரேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சின்ன பொண்ணு, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. கமலாவுக்கு முகம் எப்படி மாறிட்டுன்னு பாரு. ஏக்கா, உங்க முகத்தை எந்த ஷேப்ல மாத்தினாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீக்கா. சின்ன பொண்ணு, சும்மா என்கிட்ட விளையாட்டுத்தனம்லாம் பண்ணாத பத்துக்க. சரி அம்மா தாய் கிழவி, உங்ககிட்ட நான் ஒண்ணும் விளையாட்டுத்தனம் பண்ணல. உட்காருங்க, ஸ்ட்ராங்கா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இது பேசிக்கிட்டு இருங்க, இப்ப வரேன்னா. சரி மருமோள. என்ன கமலா, முகத்தை இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க? சின்ன பொண்ணு தான் போயிட்டாள்ல. எந்த நேரம் பார்த்தாலும் சின்ன பொண்ணு என்ன கணக்கா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. சின்ன பொண்ணு நம்ம கிட்ட நல்லா பழகுவாள்ல, அதனாலதான் உன்னை கிண்டல் பண்ணுதா. சும்மா அதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு, நீ போய் அதை அப்படி பெருசா எடுத்துக்கிடாத. ஏக்கா, என்ன இருந்தாலும் அப்படி கிண்டல் பண்ணும்போது எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்குல்லக்கா. இங்க பாரு கமலா, சின்ன பொண்ணை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவ மனசு வருத்தப்பட முடியல, ஒண்ணு கிண்டல் பண்ண மாட்டா. சும்மா விளையாட்டுக்கு தான் கிண்டல் பண்ணுவா. இப்படி சங்கடப்பட்டுலாம் முகத்தை வைக்காத கமலா. நீ சிரிச்ச மாதிரி இருந்தாலும் அழகா இருப்ப பத்துக்க. இப்பதான் அழகா இருக்க. ஏக்கா, சின்ன பொண்ணுக்கு மாமியார் பரவாயில்ல, நல்லா மாறிட்டாவ பத்தியலா. மருமவுக்குள்ள பீரோவை மவ தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு மருமவளுக்குன்னு புது பீரோவை வாங்கி கொடுத்துருக்காவ பத்தியலா. ஆமா கமலா, பரிமளா பாட்டி இந்த அளவுக்கு மாறினதே மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமா, நீ சொல்லுற மாதிரி இன்னும் மனசு மாறாம சின்ன பொண்ணுக்கு மேல நல்லபடியா பாசமா இருக்கணும். நல்ல சேலை துணிமணி எல்லாம் நல்ல அளவோல வாங்கி கொடுத்துருக்காவல்ல. ஏக்கா, பீரோவை பக்கத்துல போய் பாத்துட்டு வருவோமா? அதுக்கு என்ன பாப்போமே. கலரு கண்ணாடி எல்லாம் வச்சு பீரோ நல்ல அளவோல இருக்குல்லக்கா. ஆமா, சின்ன பொண்ணுக்கு நல்ல நேரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. எம்மாடி மரகதா, கமலா, பீரோ நல்லா இருக்கா? ஆமா பரிமளா பாட்டி, பீரோ நல்ல அளவோல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க. இதே நம்ம பக்கத்து தெருல பீரோ செஞ்சு கொடுக்காவல்ல கடை, அங்க எதுவும் போய் வாங்கிட்டு வந்தது. நல்ல அளவோல டிசைன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பரிமளா பாட்டி. அதே மாதிரி மருமகளுக்கு நல்ல பொருத்தமா எடுப்பா துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கியல. ஆமா, என் மருமவா சந்தோஷமா இருந்தா அவ என்னையும் நல்லபடியா பாத்துக்கிடுவாள்ல. ஆமா, என்னதுக்கு நின்னுகிட்டே இருக்குது? 2 பேரும் உட்காருங்க. உட்காருதான் பாட்டி. மரகதா, கீதா பொண்ணு தையும் கூப்பிட்டுருந்தால, அவ வரலையா? எங்க அத்தை ஒரு 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு ரெடியாகி வாரேன்னு சொன்னா பத்துருங்க. அதான் சரி, சின்ன பொண்ணையும் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலாம்னு வந்தோம். சரிதான்ப்பா, அந்த கீதா என்னத்துக்கு தான் கூப்பிட்டுருக்காளோ யாருக்கு தெரியும், போனாதான் தெரியும். ஏக்கா, இந்நேரம் ஏன் மாமியாரா இருந்தாவும் வச்சுடுங்க. என் சம்மந்திக்காரிக்கு வீட்டுல பொட்டி படுக்க பாத்திர பண்டை எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு என்னையும் வீட்டு வாசல்ல நிப்பாட்டி இருப்ப. அப்படியே உங்க மாமியார் உன்னை வீட்டு வாசல்ல நிப்பாட்டினாலும் நீ என்ன சும்மாவா இருப்ப? பின்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பின மாமியாரா போட்டு துவைச்சு தொங்க விட்டுருக்க மாட்டேன். நல்ல வேளை உங்க மாமியார் இல்ல. ஆமாக்கா, அதனாலதான் இப்ப நானும் நிம்மதியா இருக்கேன். கமலாக்கா, காபி ரெடி. பரவாயில்லையா, 5 நிமிஷத்துல காப்பியை போட்டு கொண்டு வந்துட்டியா? ஏக்கா, 5 நிமிஷம் என்ன, 2 நிமிஷத்துல கூட நான் காப்பியை போட்டு கொண்டு வந்துருவேன்க்கா. 2 நிமிஷத்துலயா? ஆமா, காலைல எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய குத்துப்போனி நிறைய காப்பியை போட்டு வச்சிருவேன்க்கா. என்னது, ஒரு குத்து போனி நிறைய காப்பியை போட்டு வைப்பியா?
ஆமாக்கா, எங்க மாமியாருக்கும் எனக்கும் காப்பினா ரொம்ப இஷ்டம். ஒவ்வொரு நேரமா போட்டுட்டே கிடக்கணும் பத்தியா. அதான் காலையிலே மொத்தமா ஒரு குத்து பண்ணி நிறைய போட்டு வச்சிருவேன். வேணுங்கிறப்பெல்லாம் சூடு பண்ணி குடிச்சுக்கிடுவோம். பரவாயில்ல சின்ன பொண்ணு, அப்ப தினமும் காலையில உங்க வீட்டுக்கு வந்தா காப்பி கிடைக்கும் போலுக்க. வாங்கக்கா, எந்த நேரமானாலும் வாங்க. அப்ப காலையில மத்தியானம் சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வந்துட வேண்டியதா. வாங்க, காலையில கிளம்பும் போதே ஒரு 5-6 லிட்டர் பால் பாக்கெட்டும் 2-3 கிலோ சீனியும் ஒரு 50 ரூபாய்க்கு காப்பி தூளையும் வாங்கிட்டு வந்துருங்க. காப்பியை மட்டும் தான் போட்டு தருவேன். சரிதான் சின்ன பொண்ணு, மாமியார் கூட இப்ப நல்லா சேர்ந்துட்ட பத்தியா, நல்ல உசாரா தான் இருக்க. ஆமாக்கா, உசாரா இருந்ததுன்னா உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் சமாளிக்க முடியும். சரி அப்ப பேசிக்கிட்டே இருக்காத, காப்பி ஆறிட போகுது, கொண்ட காப்பியா. கமலாக்கா, காப்பியை குடிங்க. நீங்க ஸ்ட்ராங்கா தானே போட சொன்னீங்க, நான் டபுள் ஸ்ட்ராங்கா காப்பியை போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ஸ்பெஷலா உங்களுக்காக. ஏக்கா, இவ பேசுறத பார்த்தாலே சரியில்லை. இப்ப வேற காப்பி எனக்காக மட்டும் ஸ்பெஷலா டபுள் ஸ்ட்ராங்கா போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லுதாக்கா. அவ ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் காப்பில பெவிகால ஊத்தி கொண்டு வந்திருப்பாளோ. தாய் கிழவிக்கு பயத்தை பாரு. கமலா, அவ விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ சும்மா அதை போட்டு நம்பிட்டு கிடக்காத. காப்பிய குடி ஒண்ணு இல்ல. ஏக்கா, உண்மையிலேயே எனக்கு பயமா இருக்குக்கா. சின்ன பொண்ணு தான் சொன்னதை எல்லாம் செஞ்சு விடுவாள்ல. அட நீ வேற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காப்பிய குடி. ஆமா கமலா, காப்பிய சீக்கிரமா குடிங்க, கீதா வீடு வரைக்கும் போகணும். இவளை நம்பி ஒரு மடக்கு காப்பிய கூட குடிக்க முடியல. என்ன எல்லாரையும் வீடு வீடா போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தேன், இன்னும் ஒரு ஆளையும் வர காணல. வருவாவோ, எப்படி வராம இருப்பாவோ, நான் கூப்பிட்டது அப்படி இல்ல. சே, என்னமெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இவன் என்ன காலையிலேயே நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு மினிக்கிட்டு நிக்கா. ஒருவேளை நம்ம அடுக்காலையில கடுகு டப்பால 100 ரூபாய் வச்சிருந்தோம்ல, அதான் களவாண்டு கையில வச்சிருக்காளோ, அதான் சந்தோஷத்துல நிக்கான்னு நினைக்கேன். இல்லையா, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு அவ அடுக்கலைக்குள்ளேயே வரலையே. இருந்தாலும் இவளை நம்ப முடியாத. நேத்து தான் எல்லார்கிட்டையும் அடி மிதி வாங்கி மூஞ்சி வீங்கி போய் கிடந்தா, இப்ப அளவோல மேக்கப் பண்ணிக்கிட்டுலாம் நிக்கா. வந்து வாச்சிருக்கா பாரு எனக்குன்னு மருமவா. ஆஹா, மரகதக்கெல்லாம் வர மாதிரி இருக்கு. அப்பாடா, அப்ப நாம நினைச்சது இன்னைக்கு நடந்துரும். என்ன தெருவில் இருக்கப்பட்ட எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காவோ. அப்படின்னா இப்ப என் மருமவளுக்கு எல்லாருமா சேர்ந்து அர்ச்சனை பண்ண போறாவோன்னு நினைச்சேன். என் மருமவ இவங்க எல்லாருக்கிட்டையும் இப்ப அடி மிதியும் வாங்க போறா. அத கண்குளிர பார்த்து நேரத்தை போக்குவோம். ஏக்கா எல்லாரும் வாங்க. என்னது ஏக்கா எல்லாரும் வாங்கலா? என்ன நடக்குது இங்க? இவ எல்லாரையும் பார்த்தா என் மருமவ பயப்படுவா. இப்ப என்னடா நல்ல சிரிச்ச முகத்தோட ஏக்கா வாங்கன்னு கூப்பிடுதா. கீதாக்கா, அட்டெண்டன்ஸ் எல்லாம் ஒண்ணு போடாண்டா, எல்லாரும் வந்திருக்கோம். ஆமா கீதா, நீ கூப்பிட்ட மாதிரி நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். என்ன விஷயம், ஏது விஷயம்னு சீக்கிரமா சொல்லு. ஏக்கா, நான் கூப்பிட்டு இப்படி எல்லாரும் என் வீடு வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. எம்மடி கீதா, வாங்கிட்ட நன்றியே கேட்கறதுக்கா வந்திருக்கோம். என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல. எல்லாரும் முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. ஏன்டா கீதா, நாங்க இப்படி வெளியவே காத்தாட உட்கார்ந்துக்கிட்டோம். ஆமா கீதா, இங்கே உட்கார்ந்துக்கிட்டோம். முதல்ல என்ன விஷயம், ஏது விஷயம்னு மட்டும் சொல்லு. ஏக்கா, உங்க விருப்பம் எப்படியா அப்படி. சரிக்கா, அப்ப எல்லாரும் உட்கார்றதுக்கு முன்னாடி அப்படியே நில்லுங்க ஒரு நிமிஷம். என்னது நிக்கணுமா? முதல்ல என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்டான்னு சொல்லு. கோவப்படாதீக்கா, அது தர சொல்ல போறேன். கீதாக்காக்குள்ள எவ்வளவு மாற்றம், எவ்வளவு பணிவா பேசுதாவோ. தரையில என்னத கடந்து தேடுதா? ஏக்கா, கீதாவை பாருங்க, நல்லாவே பேசிட்டு இருந்தா, திடீர்னு மயங்கி கீழ விழுந்துட்டா. அட ஆமா கமலா, எனக்கு ஒண்ணு புரியல. ஏக்கா, ஏன் மேலதான் உங்க எல்லாருக்கும் என்ன அக்கறை? நான் ஒண்ணு மயங்கி உழலக்கா, மயங்கி உழல. உங்க எல்லாரும் காலையும் விழுந்திருக்காக்கா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னதே மன்னிச்சிருங்களா? ஆமா, நான் உங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்திருக்கேன், வேதனையை கொடுத்திருக்கேன். நான் உங்க எல்லாரும் கூடயும் சண்டை போட்டிருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாரும் என்ன வாரியலால அடிச்சு துவைச்சிருக்கீங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். நீங்க அடிச்சத பத்தி இப்ப நான் பேச வரல. ஆனா நான் உங்க எல்லாருக்கும் நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் கொடுத்திருக்கேன். அதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அதாடி ஏன் மர்மமா இது? இப்படி எல்லாரையும் வர வச்சு வாசல்ல நிக்க வச்சு மன்னிப்பு கேட்டு கிடக்கா. அதுவும் எல்லாரும் கால்ல விழுந்துலாம் மன்னிப்பு கேட்கா. என்ன நடக்குதுங்க? கீதா இப்படி பேசிட்டு இருக்கா, என்னால நம்ப முடியலையே. எம்மாடி கீதா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ முதல்ல எந்திரி. இல்ல பொண்ணுதாய் பாட்டி, நீங்க சுருக்கு பையில வச்சிருந்த 10 ரூபாயை நான் களவாண்டிட்டு போய் முறுக்கெல்லாம் வாங்கி தின்னுருக்கேன். அதுக்காகவும் என்ன மன்னிச்சிருங்க. அடி பாவி, 4 முடி 10 ரூபாய களவாண்டு முறுக்கு வேற வாங்கி தின்னுருக்காளா? இங்க பாரு கமலா, நீ தப்பு பண்ணுன, எல்லார் கூடயும் சண்டை போட்டேன்னு உன் தப்ப உணர்ந்துட்டேல. அதுக்கப்புறம் இப்படி எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. முதல்ல எந்திரி. ஆமாமோ, இப்படி எங்க எல்லாரும் காலையும் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும்னா ஒண்ணும் அவசியம் இல்ல. முதல்ல எந்திரிச்சு உட்காரு. இல்ல பரிமளா பாட்டி, இல்ல, முதல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன மன்னிச்சுட்டேன்னு
மன்னிப்பு கேக்கா? ஏக்கா, இவளை எல்லாம் நம்பவே முடியாது. என்ன சொல்லுதா கமலா நம்ப முடியாதுன்னு? இப்படி எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவளுக்கு என்ன அவசியமா? அவசியமா இல்லையான்னு அவளுக்கு தான் தெரியும். ஆனா இப்படி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கல, நான் இவளை நம்பவே மாட்டேன்க்கா. ஆமாக்கா, என்னாலையும் இந்த கீதாக்காவை நம்பவே முடியாது. எதுக்கோ பிளான் பண்ணி தான் இப்படி மன்னிப்பு கேட்காவோன்னு நினைக்கேன். எத்தனை நாளா பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு, நம்ம அடிக்கலாம் செஞ்சிருக்கோம். அன்னைக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாவோ, இப்ப மட்டும் என்ன புதுசா வந்து நின்னுகிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காவோ? ஆமா சின்ன பண்ணி, நீ சொல்லதுதான் சரி. இவ்வளவு நாளா எங்க போனா, இன்னைக்கு மட்டும் திடீர்னு வந்து எல்லாரையும் வர வச்சு கால்ல விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்கா? நீங்க எல்லாரும் நம்பினாலும் நான் இவளை நம்ப மாட்டேன்பா. என்ன கமலா நீ இப்படி பேசுத? அவதான் பிரச்சனை பண்ணினேன்னு உணர்ந்துட்டால, சரி நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கமேன்னு கேட்கா. அத போய் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அவளா மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மன்னிக்கதான் நல்லது. ஆமா, அவ என் சுருக்கு பையில இருந்து 10 ரூபாய களவன்ட்டு முறுக்கு வாங்கி தின்னல்ல, அதையும் நான் மன்னிச்சு விடதான் போறேன். அவ முறுக்கு வாங்கி தின்னாலும் சரி, அந்த கடையவே வித்தாலும் சரி, நான் இவளை நம்ப மாட்டேம்மா. ஏக்கா, எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டேளா? என்ன மன்னிச்சுட்டேளாக்கா? கீதா, நீ இப்படி கால்ல விழுந்து கிடக்கறத பார்த்தாலே எங்களுக்கு மனசுக்கெல்லாம் சங்கடமா இருக்கு. பத்துக்க, முதல்ல நீ எந்திரி. மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. சரி அம்மா, நாங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை மன்னிச்சிட்டோம். முதல்ல எந்திரி. 4 முடிக்கு மரகரை ஏதாவது கலந்து போச்சா? உங்க ஃப்ரெண்ட் மரல்லாம் என்ன மன்னிச்சிட்டாவோ, அப்ப நீங்களும் என்ன மன்னிச்சிருவீங்களே? ஆமா, மன்னிச்சிருவிய, எனக்கு தெரியும். இப்பதான்க்கா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏ அம்மா, என்ன நடிப்பு நடிச்சிட்டு கிடக்கா? அப்படி எல்லாம் சொல்லாத கமலா. எப்படி வருத்தப்பட்டு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா? அக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க நம்புங்க, ஆனா நான் இவளை நம்பவே மாட்டேன். சப்பாடா, மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தையை கேட்டதுக்காக இவ்வளவு நேரமா மண்ணில கிடந்து உருண்டு பேரண்டிருக்கேன். பரவாயில்ல, மேக்கப்லாம் ஒண்ணும் கலையல. இது எல்லாரும் கூடயும் சண்டை போட்டதுனால 4 நாளா எந்த வீட்லயும் போய் குழம்பு கூட்டெல்லாம் வாங்கி சாப்பிடல. சாப்பிடாம இருந்ததுல உடம்பெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு. சப்பாடா, இப்ப எல்லாரும் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டாவல்ல, இனி எல்லார் வீட்லயும் போய் குழம்பு கூட்டு கறின்னு வாங்கி எடுத்து தின்னு உடம்ப தேத்திர வேண்டியதான். ஏக்கா, அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும்னு தான் எங்க எல்லாரையும் வர சொன்னேளா? ஆமா சின்ன பொண்ணு, ஏற்கனவே உங்க எல்லார்கிட்டயும் அடி மிதி வாங்கி குறுக்கு நிமிர கழியாம இருக்கு. ஒவ்வொரு வீடு வீடா போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால கழியல பத்தியா, அதனாலதான் உங்க எல்லாரையும் எங்க வீட்டு முன்னாடி அசம்பிள் ஆக சொன்னேன். அப்ப அவ்வளவுதானே, கூட்டம் கலையலாம்ல? ஆமா சின்ன பொண்ணு, எல்லாருமே டிஸ்பாஸ். என்ன பொண்ணு தாய் பாட்டி, அவ்வளவுதான். கீதாக்கா களவாண்ட 10 ரூபாயை திருப்பி தருவோம்னு நின்றுட்டு இருக்கேளோ? அதெல்லாம் காத்தோட கலந்தாச்சு. வாங்க போவோம் வீட்டுக்கு. மாமர்மோள, நம்மள வீட்டுக்கு போவோம். வாங்கத்தே போவோம். பியாதியில போவ, எனக்கு தெரியாம சுருக்கு பையில இருந்து 10 ரூபாய் களவாண்டிருக்காளா? இது இவ்வளவு நாளா நான் தெரியாமல இருந்திருக்கேன். என் மருமவ 4 மிதிய கொடுத்தா. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நானும் நேத்துக்கே இவளுக்கு 4-5 மிதிய கொடுத்திருப்பேனே. பியாதியில போவ, களவாண்டு தின்னால வயித்தால போவிட்ட அவளுக்கு. என்னத்தே இன்னும் அப்படியே அதிர்ச்சியாவே என்ன பாத்துக்கிட்டே இருக்குதியே? இல்ல, என் மருமவள இப்படி திருந்திட்டானே ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. சரி தே, நீங்க இப்படியே நினைச்சு பாத்துக்கிட்டே இருங்க. நான் எல்லார் வீட்லயும் போய் குழம்பு கூட்டிட்டு வாங்கிட்டு வரேன். இவளை என்னால நம்ப முடியலையே. அம்மா, குறுக்கு வளைஞ்ச மாதிரி எத்தனை நேரம் தான் நடிக்க? நடிப்போம். நமக்கு இப்ப அவார்டா கிடைக்க போகுது. சோறு கிடைக்கும்ல, போவோம். யாத்தாடி, என் பொண்டாட்டி மொழியே சரியில்லை. நான் எதுக்கு என் பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும்? இனிமேல் இங்க இருந்தா என் உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. அதனால நம்ம கிளம்பிட வேண்டியதா. அடியை வீட்டை காலி பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டி.